முதல்ல காற்று எங்களுக்கு காலையிலேருந்து 4-5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நாங்கள் வாக்கிங் போகலான்ட்டு எந்திரிப்பாங்க. அந்த நார்த்தை எங்களுக்கு மூச்சே விட முடியாது. அந்தளவுக்கு வாசம் அடிக்குது. காலையில் 4 மணிக்கு அந்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுத்தமான காற்றை சுவாசிக்கலாங்கிறத போச்சு இப்போ. அந்தளவுக்கு வாசம் அது. பெரிய பெரிய வந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்குது. இப்போ ஈயெல்லாம் நிறைய வருது. அது ரொம்ப சிரமமாக இருக்குங்க எங்களுக்கு. அந்த ஒரு நாற்றம் தான் தாங்க முடிய மாட்டேங்குது. தண்ணியுமெல்லாம் அடித்தண்ணி பூராமே எல்லாமே கெட்டுருச்சு. அப்போ கொட்டுறேன்னு சொல்லி ஆர்டர் வாங்கிட்டேன்னு சொல்லி வந்து நம்ம மிரட்டி கொட்டுறக்க ஆரம்பித்தா மண் போட்டு கொடுக்குறேன்னா மண் போடவும் இல்லை. எது முதலிபாளையம் கல்குவாரியில் இருக்கிற அந்த உரிமையாளர்களை பிடிச்சி மிரட்டி நீங்கள் மட்டும் கொட்டை விடலைன்னா உங்கள் கல்குவாரி வந்து அளந்து உன்னை கோடிக்கணக்கில் அபராதம் கட்ட வச்சு உன்னை முடிச்சிருவோம். இயற்கையாகவே அந்த வாயுக்கள் ஏதோ ஒன்று வந்து ஒரு கிராஸ் ஆகும்போது தீப்பற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட காலத்துக்கு அணையாமல் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். மேலே இருக்கிறது இவங்க ஃபயர் சர்வீஸ் எல்லாம் போய் மேலே இருக்கிறது அணைச்சாலும் பூமி கடியில் இருக்கிறது அணைக்க முடியாது. எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், புகஞ்சிக்கிட்டே இருக்கும். சுற்றி இருக்கிற மக்களுக்கு கடுமையான சுவாச கோளாறு. வீட்டில் இருக்கிற போர் பைப் பூராமே கலர் மாதிரியே தான் இருக்கும். குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அங்கே இருக்கிறவங்க காமிச்சாங்க, காமிக்கிறத குடிக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. புழங்கினாலே ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய. இந்த சரணாஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா 34லேருந்து வர்றோம் அப்படின்னு சொன்னாலே ஸ்கின் ப்ராப்ளம்னாலே அவங்க இந்த காரைக்குடி தான் சொல்லுவாங்க. அலுவலர் பேர் சுற்றுச்சூழல் அலுவலர். ஆனால் என்ன சுற்றுச்சூழல் நீங்கள் பாதுகாத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுது. ஏன்னா இவங்க வந்து பேருக்கு சுற்றுச்சூழல் அலுவலர்னு வச்சுட்டு சுற்றுச்சூழலை கெடுப்பதற்கு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய வேலையில் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 40,000-50,000 கோடி அளவுக்கு வருஷத்துக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நகரம். இந்த நகரத்தில் இங்கே வந்து இந்த விஷயத்தை, அதுவும் இந்த குப்பை கழிவு விஷயத்தை நீங்கள் வந்து கையாள முடியலை, இதை நீங்கள் சரிப்படுத்த முடியலன்னா நீங்கள் வேறு எந்த பகுதியில் உங்களால் செய்ய முடியும்? ஆர்டர் வாங்கிட்டேன்னு சொல்லி வந்து நம்ம மிரட்டி கொட்டுறக்க ஆரம்பித்தா மண் போட்டு கொடுக்குறேன்னா மண் போடவும் இல்லை, எதுவும் செய்யலை. என்னோடய குழி முடிஞ்சு அது கூட தம்பி குழி கோவனங்கிற பிரபங்கிற குழியில் அதே மாதிரி தான் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கடுத்து சேகருங்கிற நண்பர் குழியிலையும் அதை தான் செஞ்சுருக்கிறாங்க. அவருக்கு இன்னும் வந்து 15 லட்ச ரூபா பெண்டிங் இருக்குது. அதையும் ஏமாற்றிட்டாங்க. என்னென்ன சொன்னாங்க? எனக்கு வந்து மண் கொட்டு நீட்டாக நிறவி 6 அடி மண் மேலே போட்டு கொடுக்குறோம், பூமியை பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி பேசினாங்க. அதை எழுதி கொடுத்துருக்குறாங்க.